ரசம் வச்சிருக்கேன், இறக்கிடு. இன்னைக்கு என்ன உனக்கு மௌன விரதமா? பதிலே சொல்ல மாட்டேங்கிற எங்க ஊமச்சாமி மாதிரி. சங்கரி, சங்கரி, பூஜையெல்லாம் யார் பண்ணது? என்ன லலிதா, உனக்கு நீயே பேசிட்டு இருக்க? அங்கிள் நீங்க என்ன? நான் என்ன இல்ல, என்ன தவிர இந்த ஆத்துல பூஜை புனஸ்காரம் பண்ண வேற யாராவது இருக்காளா என்ன? அம்மா பூஜைக்கு உதிரியாதான் பூ கிடைச்சது. என்றும் ஜெயநிதியாய் மிளிரும் அந்த பேரொளியில் ஒருவன் வழிக குலத்தினில் ஒருவன் இவனே. நலங்கெட்ட ஆலயம் துலங்கிட வைப்பான், பலம் கொண்ட மட்டும் இலங்கிட தூய்ப்பான். விலங்கொத்த மாந்தர் கூட்டத்து நடுவே இவன் வலம் வந்து சுந்தர நாட்டத்தில் துதிப்பான். என்ன டேட் டல்லா இருக்கீங்க? நம்மளை மிரட்டி இருந்த கோவிந்தராஜ் தான் போயிட்டாரு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. புயல் அடிச்சு ஓய்ஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன? கம். பிரசாத், இப்போத்தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருஜி போயிட்டாரு. இனிமே போலீஸோட கவனம் புறாவும் வைத்தியரை தேடுறதுலாம் இருக்கும். ருத்ராபதி இருந்த வரைக்கும் என் ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவர் என்னை சந்தேகப்படல. ஆனால் இந்த ஆஃபீஸர் ரகு கூடி சீக்கிரம் இந்த பெட்டியை நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சாகணும். நாளைக்கு சரஸ்வதி பூஜை. நம்பூதிரி சொன்ன மாதிரி அந்த பெட்டி லலிதாவை தேடி வருதான்னு பார்ப்போம். டேட், இன்னும் அதை நம்பிட்டு இருக்கீங்களா? பிரசாத், நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டில் சில மர்மங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. காலையில் பூஜை நடந்திருக்கு. லலிதா அந்த பூஜையை பண்ணலன்னு சொல்கிறா. நீயோ நானோ மணியோ அந்த பூஜையை பண்ணலை, பண்ணவும் மாட்டோம். அப்போ வேறு யார் பண்ணியிருப்பா? ஊமச்சாமியார் தான். டேட், எஸ், லலிதா சொல்லுவாள் ஊமச்சாமியார் இங்கே தான் அடிக்கடி தென்படுறாருன்னு. பிரசாத், சித்தர்பட்டிலேருந்து அந்த நவபாஷண பெட்டியோட வைத்தியர் போகும்போதே ஊமச்சாமியாரும் காணாமல் போயிட்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நவபாஷான பெட்டி ஊமச்சாமியார் கைக்கு தான் போயிருக்கணும். பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அந்த பெட்டியை கொண்டு வரலாமே.
இதுக்கு அந்த நம்பூதிரியும் உடந்தையா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். பட் டேட், அதை ஏன் சொல்லிட்டு செய்யணும்? அதான் எனக்கும் புரியல. எதுக்கும் நான் போய் வைத்தியரை பார்த்துட்டு வந்துடுறேன். பிரசாத், வாசல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. அடடா, வாங்க செட்டியார், வாங்க. என்ன தம்பி, சௌகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. என்ன வெளியே புறப்பட்டீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வழியா அந்த குருஜி மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு. எங்கே மாட்டிக்கிட்டான்? பண்ணுற கொலையெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக எம்மக்கிட்ட போய் சேர்ந்துட்டான். எப்படியோ ஒரு படுபாபி ஒளிஞ்சான். ஆனால் அந்த வைத்தியம் தான் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வாங்க செட்டியார், வாங்கக்கா. ஆமா, அண்ணா வரலையா? அண்ணாமலையும் வந்திருக்காருமா. அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் ரெஸ்ட்டில் இருக்காரு. நான் உங்களை தான் பார்த்துட்டு போகலாமேன்னு புறப்பட்டேன். அப்போ அம்சோலையும் வர்றேன்னு சொல்லிச்சு. சரி வாமான்னு கூட்டிகிட்டு வந்தேன். சௌக்கியமாமா? நல்லா இருக்கேன். இதோ காஃபி கொண்டு வரேன், வாங்கக்கா. மணி எங்கே? மணி இருக்காரு. இங்கே தான் இருக்கேன். வாங்க செட்டியார், எப்படி இருக்கேள்? அடே வாப்பா, எப்படி இருக்கு உன் வேலையெல்லாம்? போயின்னு இருக்கு. என்ன பிரசாத், குருஜி யாருன்னு தெரிஞ்சதும் எல்லாம் மளமளன்னு முடிஞ்சிரும்னு பார்த்தேன். ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே. முடிஞ்ச மாதிரி தானே? ஆமாம், முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் ஒரு சில பேர் மாட்டின்ட்டா முடிஞ்ச மாதிரி தான். வைத்தியர் எங்கே இருக்காருன்னே தெரியல. முதல்ல அவர் உயிரோட தான் இருக்காரான்னு சொல்ல முடியல. உயிரோட தான் இருப்பார். எதை வச்சு பண்ணி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? குருஜி செத்து போயிட்டாரு. அவர் வீட்டை சோதனை போட்டிருப்பாங்க. அப்போது துப்பு கிடச்சிருக்கணுமே. அதை வச்சு வைத்தியர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணுமே நேரம். ஒன்றுமே தெரியலையேப்பா. இல்லை, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கூடவே இருப்பா இல்லையா பிரசாத்? அடியாள் மாதிரி. அவள் யாருக்கிட்டே வைத்தியர் இருக்கலாமா? ஒன்றும். ஆமாம், இருக்கலாம். எப்படியோ உயிரோடு இருந்தால் சரி. சரி செட்டியார், நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் இருப்பிடணும். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. டாக்டர் சாரை பார்த்ததும் கிளம்ப வேண்டியதுதான். அப்பா இருக்காரப்பா? இருக்காரு. அப்போ நான் நீ கிளம்பு, ஓ வேலையை பாருப்பா. வரேன் லலிதா. சீக்கிரம் வந்துடுண்ணா. செட்டியார், அக்கா ஒரு 2 நாள் தங்கிட்டு போக சொன்னா இருக்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏம்மா, நீ இருந்துட்டு தான் வாயே. இல்லைங்க, அவங்க அங்க உடம்பு முடியாம இருக்காங்கல்ல. அட என்னம்மா நீ, அவர் ஆஸ்பத்திரியில் தானே இருக்காரு. நீ இங்கே இருந்துக்கிட்டே போய் பார்த்துக்கலாமே. அதானே, இருங்கோக்கா. மொட்டுன்னு இந்த பேண்ட் ஷர்ட் போட்டவாளையே பார்த்து ஒரு பொம்னாட்டி பார்க்க மாட்டோம்னு எவ்வளோ ஏங்கி போயிட்டேன் தெரியுமா? என்ன மிஸ்டர் வைரவன் செட்டியார்? வாங்க டாக்டர். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அங்கிள், அக்கா ஒரு 2 நாள் தங்கிட்டு போக சொல்லுங்க. தங்கிட்டு போங்களேன். என்ன பிரசாத்? இருங்க. டேட், அப்பாயின்மெண்ட். நான் மறந்தே போயிட்டேனே. அப்போ நான் கிளம்புறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன். இருப்பீங்கல்ல? இல்லை டாக்டர், நானும் கிளம்புறேன். அப்புறம் என்னம்மா, நீங்கள் இருக்கியா இல்லை? அதெல்லாம் இருப்பாங்க, நீங்கள் கிளம்புங்கோ. லலிதா சொல்லிருச்சுல்ல, இருக்கேன். அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேம்மா. வரட்டுமா? காஃபி சாப்பிட்டு போகலாமே. நான் சாப்பிட்றது இல்லைம்மா. அங்கிள் நீங்கள்? வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, வரேன். வாங்க. அப்போ நானும் வரேம்மா. தம்பி வரட்டுமா? வாங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. வரேன் செட்டியார். வாங்க வாங்க. டிரைவர் வாப்பா. செட்டியார், உடனே வண்டி எடுக்க சொல்லுங்க. அவரை ஃபாலோ பண்ணோம். மற்ற விஷயம் அப்புறம் சொல்கிறேன்.
சாப்பிட மாட்டேன். ராமரத்னம், சாப்பிட மாட்டேங்கிறீங்களாமே? எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போவாது சொல்றீங்களா அந்த நவபாஷன் லிங்கம் எங்க இருக்குன்னு? இப்போவாது சொல்லாமே. அதான் உங்க தலைவர் குருஜி செத்துட்டாரே. என்ன இப்படி பாக்குறீங்க? கோவிந்தராஜ் தானே உங்க குருஜி? Stop it. இப்ப சிரிப்பு நிறுத்த போறீங்களா இல்லையா? சாகல குருஜி, சாகல குருஜி, இன்னும் சாகல. What do you mean? கோவிந்தராஜன் உங்க குருஜி? ஆமா, ஆனா இல்ல, குருஜி இன்னும் சாகல. கோவிந்தராஜ் செத்து போன எனக்கு தெரியும். அவரை கொல்லி வச்சு நான் என் கண்ணால பார்த்தேன். டாக்டர் சார், உங்களுக்கு புரியாது டாக்டர் சார். அம்பலக்கால கடிகை நான் நம்பல, அதான் அனுபவிக்கிறேன். ராமரத்னம், கடிகை கிடிக்கைன்னு கதை விடுறீங்க? ஆமா, கதை மாதிரி தான் தெரியும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நீங்களும் அப்படியே நினைச்சுக்கீங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமே அழிவு வரும். பரவாயில்ல, வரட்டும், அழிவு வரட்டும். அந்த நவபாஷன் எங்களுக்கு சொல்லிடுங்க. போங்க, நம்பூதிரி சொன்ன மாதிரி லலிதா கிட்ட வந்து சேரும். ஆனா உங்களுக்கு கிடைக்காது. ஹலோ கூட்டு, வேற ஜாக்கிரதையாக பார்த்துக்க. அவர் உயிரோடு இருக்கணும், அதான் நமக்கு நல்லது. சாப்பிட வை எப்படியாவது. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். இவர் முதல்ல போலீஸ்ல ஒப்படைக்கணும். வேண்டாம் மணி, நான் சொல்றேன் வா.
மனசுல இவ்வளவு ஆசா பாசங்கள் இருக்கு. எப்படி உங்களால இத்தனை கொலைகளையும் பண்ண முடிஞ்சது? தலையெழுத்து. தலையெழுத்தா? ஆசை, பேராசை, திமிருன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசை, பேராசை, திமிரு இதெல்லாம் விதியோட விளையாட்டு தானே மணி. நீங்க திருந்தவே மாட்டல. திரும்ப திரும்ப கடவுள் மேல பழி போட்டு தப்பிச்சுக்க பாக்கல. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்ல மணி, இதான் சத்தியம். இது பார், யாரோ ஆட்டி வைக்கிறாங்க, நாமெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். இப்ப நீயா வாங்கிட்டு வந்து பேசுற, சொல்லி கொடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். இல்லையா செட்டியார? செட்டியார் அவ்வளவு பெருசா மீசை வச்சிருக்கிறதுக்கும் நான் இத்தனை கொலை பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை மணி. என் நம்பு. இல்ல வைத்தியரே, எனக்கு நம்பிக்கையே போச்சு. உங்க மேல, டாக்டர் மேல, இந்த உலகத்து மேல எல்லாம் போச்சு. அப்ப அம்பலக்கால கடிகை நம்ப மணி. எதை வச்சு? நீங்க சொல்றத வச்சா? எறும்புகள் இடம் பெயர்ந்தால் மழை வருமா? யாரோ சொன்னார். நான் பார்த்த இடப்பெயர்த்தலுக்கெல்லாம் மழை வரவில்லை. அந்த யாருக்கோ நான் ஒரு இடப்பெயர்த்தலை காட்டி இன்று மழை வரும் போலும் என்றேன் கிண்டலாய். கண்டிப்பாக என்றது அந்த யாரும். என்னுள் ஏதோ நகைத்தது. ஆனால் அன்று மழை பொய்ய நான் கேட்ட சிரிப்பொலி யாருடையது? யாருது மணி? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. செட்டியார் வாழ் செத்த வரல மணி. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன எப்படி போலீஸ்ல ஒப்படைக்கிறது தானே? அது இங்கே பேசலாமே. உட்காரு. மணி, இப்ப இவரை போலீஸ்ல ஒப்படைக்க கூடாது. அங்கே ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன சொல்ற செட்டியார்? கான்ஸ்டபிள் மாணிக்க லாக்கப்பில் செத்து போன ஞாபகம் இருக்கா? அந்த நிலைமை இவருக்கு வரக்கூடாது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். அதான் குருஜி யாரும் கண்டுபிடிச்சிட்டாலே? இல்ல மணி, இன்னும் இல்ல. என்ன சொல்ற வைத்தியரே? கோவிந்தராஜான குருஜி? ஆமா, ஆனா அவன் இன்னும் முழுசா மாட்டல. மனுஷன் செத்தே போயிட்டான், அப்புறம் என்ன முழுசா மாட்டல? எனக்கு புரியல. உனக்கு இப்ப ஒன்றும் புரியாது மணி, போக போகத்தான் புரியும். சனி நீராடி நலிசீர் கூடி வெப்பம் கனிபோல் தளதளத்து பனை நீர் நாடி பனிநீர் கூட்டி நோய் கணைகளை முறியடித்து வினை மீறியதோர் புனை வாழ்வேதான் மனை நாடியவர் பெற்றிடுவர் சினை கருவுயிரும் சீர்பெற்றிடுமே சிவலிங்கத்தின் நவநாள் புசனையில்.